வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, அக்டோபர் 16ஆம் தேதி டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள தாமகுண்டம் அப்படிங்கிற காட்டு பகுதியில ஒரு வெரி லோ ஃப்ரீக்வன்சி நேவல் ஸ்டேஷனை தொடங்கி வச்சாரு. இந்த வெரி லோ ஃப்ரீக்வன்சி நேவல் ஸ்டேஷனை பயன்படுத்தி இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களோடு தொடர்பு கொள்ள முடியும். குறிப்பா தரையில் இருந்து கொண்டு போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களுக்கு கட்டளைகளை பிறப்பிக்க முடியும். இந்த வெரி லோ ஃப்ரீக்வன்சி நேவல் ஸ்டேஷனை ராஜ்நாத் சிங் தொடங்கி வச்சதான் பெரிதா ஊடகங்கள்ல பேசப்பட்டது. ஆனா அதே அக்டோபர் 16ஆம் தேதி ராஜ்நாத் சிங் மேலும் ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப ரகசியமா செஞ்சுட்டு போயிருக்காரு. அதாவது இந்திய கடற்படைக்காக கட்டப்பட்டு வந்த S4 ஸ்டார் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை லான்ச் செஞ்சிருக்காரு. இந்த S4 ஸ்டார் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இந்திய கடற்படைக்காக கட்டப்பட்டு வரும் 4வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல். இந்த விஷயம் குறித்து இந்திய அரசாங்கம் எந்த ஒரு செய்தியையும் வெளியிடல. இந்த விஷயம்தான் தற்போது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இந்தியா தன்னுடைய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களின் எண்ணிக்கையை அதிவேகமா அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா லான்ச் செஞ்சிருக்க S4 ஸ்டார் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலோட செயல்திறன் என்ன, இந்த கப்பலை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும், எதற்காக இந்தியா தன்னுடைய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களின் எண்ணிக்கையை அதிவேகமா அதிகப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை லான்ச் செய்ததன் மூலம் இந்தியா என்ன சாதனை படைச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை கட்டி கொடுப்பதற்கு 2021 அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் யூகேவுக்கு இடையே ஆகஸ் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. ஆஸ்திரேலியாவுக்கு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை கட்டி கொடுக்காம ஏமாத்தி வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. தற்போது ஆஸ்திரேலியா அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களுக்காக இந்தியாவின் உதவியை நாடி இருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கு. அது என்ன விஷயம் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். தற்போது சீன கடற்படையில 64 நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்குது. 2035 வருடத்துக்குள்ள 80 நீர்மூழ்கி கப்பல்களா மாத்துவதற்கு சீனா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த 64 நீர்மூழ்கி கப்பல்ல 6 நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்களும் 6 நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களும் அடங்கும். சீனா தன்னுடைய நியூக்ளியர் பவர்ட் சப்மரீன்களின் எண்ணிக்கையை மிகப்பெரிய அளவுல வரும் காலத்துல உயர்த்த போறாங்க. இதன் மூலமா சவுத் சைனா சி மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில சீன கடற்படையோட ஆதிக்கம் மிகப்பெரிய அளவுல வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சீனா பாகிஸ்தான் கடற்படையோட வலிமையை அதிகப்படுத்துவதற்கும் பல உதவிகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் கடற்படைக்காக அதிநவீன ஹேங்கர் கிளாஸ் சப்மரீன்களை கட்டி கொடுத்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில பாகிஸ்தான் தற்போது கட்டப்பட்டு வரும் ஹேங்கர் கிளாஸ் சப்மரீன்ல மாற்றங்களை செய்து அதை ஒரு நியூக்ளியர் பவர்ட் சப்மரீனா மாற்றி அந்த சப்மரீன்ல அணு ஆயுத மிசைல்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ஆனா பாகிஸ்தான் கடற்படையை சேர்ந்த முன்னாள் அதிகாரிகள் இது நடக்காத விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுக்கு நியூக்ளியர் பவர்ட் சப்மரீன்கள் தேவை கிடையாது. 2-3 போர்க்கப்பல்கள்ல அணு ஆயுதங்களை இணைத்தாலே போதும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா பாகிஸ்தான் சீனாவுடன் இணைந்து தன்னுடைய சப்மரீன் பிளீட்டை மிகப்பெரிய அளவுல விரிவுபடுத்துவதற்கு முயற்சி செய்யறாங்க. வரும் காலத்துல பாகிஸ்தானுக்கு சீனா தன்னுடைய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை லீஸுக்கு கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமா கடலில் இருந்து இந்தியா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் வாய்ப்பு மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். இந்த விஷயங்களை கவுண்டர் செய்வதற்காக தான் தற்போது இந்தியா தன்னுடைய நியூக்ளியர் பவர்ட் சப்மரீன் ப்ராஜெக்டை வேகப்படுத்தி இருக்காங்க. ஆகஸ்ட் மாதத்துல INS அரிகாட் அப்படிங்கிற ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை இந்திய கடற்படையில இணைச்சாங்க. அதற்கு முன்னாடி 2016 INS அரிகாந்த் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை இந்திய கடற்படையில இணைச்சிருந்தாங்க. இந்த 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களும் 6000 டன் எடை கொண்டது. இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை கட்டுவதற்கு இந்தியா 2004 இருந்து வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதனை தொடர்ந்து அடுத்த வருடத்தோட பிப்ரவரி மாதத்துல INS அரிதாமன் அப்படிங்கிற 3வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை இந்திய கடற்படையில இணைக்க போறாங்க. இந்த
INS அரிதாமன் நீர்மூழ்கி கப்பல் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை விட 1000 டன் அதிக எடை கொண்டது. இந்த சூழ்நிலையில தான் S4 ஸ்டார் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் லான்ச் செய்யப்பட்டிருக்கு. இந்த S4 ஸ்டார் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலையும் 2025 வருடத்தோட இறுதிக்குள் இந்திய கடற்படையில இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. 5வதா S4 டபுள் ஸ்டார் அப்படிங்கிற இன்னொரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் கட்டும் வேலைய இந்தியா தொடங்கி இருக்காங்க. 5 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை கிட்டத்தட்ட 40 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல இந்தியா கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. INS அரிதாமன் மற்றும் S4 ஸ்டார் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இந்திய கடற்படையில இணைக்கப்படும் பட்சத்துல இந்தியாவுடைய செகண்ட் ஸ்ட்ரைக் நியூக்ளியர் கேப்பபிலிட்டி மிகப்பெரிய அளவுல உயரும். ஏன்னா INS அரிதாமன் மற்றும் S4 ஸ்டார் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல 3500 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட K4 சப்மரீன் லான்ச் பாலஸ்டிக் மிசைல்கள் இணைக்கப்பட உள்ளது. தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள INS அரிகாட் மற்றும் INS அரிகாந்த் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல அதிக அளவிலான K-15 சப்மரீன் லான்ச் பாலஸ்டிக் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். ஆனா இந்த K-15 சப்மரீன் லான்ச் பாலஸ்டிக் மிசைலோட தாக்குதல் வரம்பு வெறும் 750 கிலோமீட்டர் தான். 3500 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட 4 K4 சப்மரீன் லான்ச் பாலஸ்டிக் மிசைல்களை மட்டுமே இந்த நீர்மூழ்கி கப்பல்கள்ல எடுத்து செல்ல முடியும். இதனால இந்தியாவால ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத தாக்குதல்களை தற்போது பயன்பாட்டில் உள்ள நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தி செய்ய முடியாது. K-15 சப்மரீன் லான்ச் பாலஸ்டிக் மிசைலை பயன்படுத்தி பாகிஸ்தான் மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தணும்னா பாகிஸ்தான் கடல் எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி சென்றுதான் தாக்குதல் நடத்த முடியும். அதுவும் சதன் பாகிஸ்தான்ல உள்ள ஒரு சில இடங்கள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்த முடியும். அதனால பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய சேதம் ஏற்படாது. இந்த விஷயங்களை ஓவர் கம் செய்வதற்கு தான் இந்த புதிய INS அரிதாமன் மற்றும் S4 ஸ்டார் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை இந்தியா உருவாக்கி இருக்காங்க. இந்த 2 புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களையும் 8 K4 சப்மரீன் லான்ச் பாலஸ்டிக் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். அதனால அதிக தூரம் சென்று தாக்கக்கூடிய அதிக எண்ணிக்கையிலான சப்மரீன் லான்ச் பாலஸ்டிக் மிசைல்களை இந்த 2 புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல எடுத்து செல்ல முடியுது. இதனால எதிரிகள் மீது ஒரு வலிமையான அணு ஆயுத தாக்குதலை இந்தியாவால செய்ய முடியும். ஒரு வலிமையான செகண்ட் ஸ்ட்ரைக் நியூக்ளியர் கேப்பபிலிட்டி வேணும்னா அது நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்தி மட்டுமே செய்ய முடியும். ஏன்னா தரையில் நீங்க அணு ஆயுதங்களை மறைச்சு வச்சிருந்தாலும் எதிரிகள் நமது நாட்டின் மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் பொழுது நமது அணு ஆயுதங்களும் சேதமடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சப்மரீன்கள்ல அணு ஆயுதங்களை பதுக்கி வச்சிருந்தா அதை கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து கொண்டு சப்மரீன் லான்ச் பாலஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்தி எதிரிகள் மீது ஒரு பலமான தாக்குதலையும் தொடுக்க முடியும். இதன் காரணமாக தான் இந்தியா இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய நியூக்ளியர் டிட்டரன்ட் கேப்பபிலிட்டி வலிமையா இருக்கணும்னா குறைந்தது 3-4 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் தேவை. தற்போது இந்தியாவிடம் 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் தான் இருக்குது. அந்த கப்பல்களும் அடிக்கடி துறைமுகங்களுக்கு வந்து செல்லுது. இதனால இந்தியாவுடைய அணு ஆயுத தாக்கும் திறன்ல குறைபாடுகள் இருக்குது. அதாவது ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் துறைமுகத்திற்கு வருதுன்னா இன்னொரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இந்திய பெருங்கடல் பகுதியில பேட்ரோலிங் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்பொழுதுதான் இந்தியா அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு தயார் நிலையில இருப்பதா அர்த்தம். அதற்கு இந்தியாவுக்கு குறைந்தது 4 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களாவது தேவைப்படுது. இதன் காரணமாக தான் இந்தியா தன்னுடைய நியூக்ளியர் பவர்ட் சப்மரீன் ப்ராஜெக்ட வேகப்படுத்தி இருக்காங்க. இந்தியா தற்போது லான்ச் செஞ்சிருக்க S4 ஸ்டார் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் 130 மீட்டர் நீளமும் 11 மீட்டர் அகலமும் 15 மீட்டர் உயரமும் கொண்டது. இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை இயக்குறதுக்கு பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரால் உருவாக்கப்பட்ட ஒரு CLWR-B2 பிரஷரைஸ்ட் வாட்டர் ரியாக்டர் பயன்படுத்தப்படுது. இந்த நியூக்ளியர் ரியாக்டர்னால 83 மெகாவாட் பவரை ஜெனரேட் செய்ய முடியும். இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள்னால தண்ணீரோட மேற்பரப்புல அதிகபட்சமா 28 km/h வேகத்துல பயணிக்க முடியும். அதுவே நீருக்கு அடியில் மூழ்கிய நிலையில் 44 km/h வேகத்துல பயணிக்க முடியும். இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை இயக்குறதுக்கு 95 செயலர்கள் தேவைப்படுறாங்க. இந்த நியூக்ளியர் பவர்ட் பாலஸ்டிக் மிசைல் சப்மரீன்கள்னால
அதிகபட்சமா 450 மீட்டர் கடல் ஆழத்துல பயணிக்க முடியும். இதன் காரணமாக இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை எதிரிகளால கண்டுபிடிக்க முடியாது. என்னதான் சீன கடற்படையில அதிக அளவுல நியூக்ளியர் பவர்ட் சப்மரீன்கள் இருந்தாலும் சீன கடற்படையோட வலிமை குறைவாதான் இருக்குது. இதற்கு காரணம் சீன கடற்படையில இருக்கக்கூடிய செயலர்களுக்கு இந்திய கடற்படையில் இருக்கக்கூடிய செயலர்கள் போன்று அதிக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சீனா தன்னுடைய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை ஆப்பிரிக்காவை ஒட்டி இருக்கக்கூடிய இந்தியன் ஓஷன் ரீஜன்ல ஆன்டி பைரசி ஆபரேஷன்கள்ல ஈடுபடுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களால ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் ஆபரேஷன் எல்லாம் செய்யவே முடியாது அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில தன்னிடமுள்ள அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களின் எண்ணிக்கையை அதிகரிக்காம விட்டாங்கன்னா சீன கடற்படை நாட்கள் செல்ல செல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் பொழுது இந்திய கடற்படைக்கு பிரச்சனை வரும். அதனால சீன கடற்படைக்கு நிகரா இந்தியா தன்னுடைய நியூக்ளியர் பவர்ட் சப்மரீன்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி 2 நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களை உருவாக்குவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அதற்கான வேலைகளையும் இந்தியா தொடங்கிட்டாங்க. அதனால வரும் காலத்துல இந்திய கடற்படையில அதிக எண்ணிக்கையில நியூக்ளியர் பவர்ட் சப்மரீன்கள் பயன்பாட்டுல இருக்கும். இதனால சீன கடற்படைய இந்திய கடற்படையால ஒரு யுத்த நேரத்துல எதிர்த்து நிக்க முடியும். இந்தியா INS அரிகாந்த் அப்படிங்கிற தன்னுடைய முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை உருவாக்குறதுக்கு ரஷ்யா மிகப்பெரிய அளவுல உதவி செஞ்சிருக்காங்க. ரஷ்யாவின் உதவியின்றி இந்தியா தற்போது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கும் விஷயத்துல இவ்வளவு முன்னேறி இருக்க முடியாது. அடுத்து 2021 ஆஸ்திரேலியாவுக்கு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை கட்டி கொடுப்பதற்கு ஆகஸ் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஆஸ்திரேலியாவுக்கு அமெரிக்கா மற்றும் UK இணைந்து அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை கட்டி கொடுப்பதா உறுதியளிக்கப்பட்டது. 3 வெர்ஜீனியா கிளாஸ் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை கட்டி கொடுப்பதற்கு முடிவு செய்யப்பட்டது. ஆனா தற்போது வரைக்கும் இந்த ஒப்பந்தம் இன்னும் செயல்பாட்டுக்கு வரல. இந்த சூழ்நிலையில ஆகஸ் ஒப்பந்தத்துல சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அமெரிக்கா முடிவு செஞ்சிருப்பதா செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ஏற்கனவே அமெரிக்க படையில் பயன்பாட்டுல உள்ள வெர்ஜீனியா கிளாஸ் பழைய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை ஆஸ்திரேலியாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த விஷயம் ஆஸ்திரேலியாவுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியா இந்த ஆகஸ் ஒப்பந்தத்திற்காக பிரான்சுடன் போடப்பட்டிருந்த நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தத்தை கேன்சல் செஞ்சுட்டு இவங்க கூட சேர்ந்திருக்காங்க. தற்போது அமெரிக்கா ஆஸ்திரேலியாவை ஏமாத்த முயல்றாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு பழைய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் கொடுக்கப்பட்டால் அதனால ஆஸ்திரேலிய கடற்படைக்கு பெரிய அளவுல நன்மை கிடைக்காது. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியாவோட சப்மரீன் கேப்பபிலிட்டியிலும் மிகப்பெரிய குறைபாடு இருக்கும். ஆகஸ் ஒப்பந்தத்தின் மூலமா ஆஸ்திரேலியாவுக்கு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை கட்டி கொடுப்பதற்கான வேலைகளை இன்னும் அமெரிக்கா தொடங்கவே இல்லை. இதனால அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை கட்டுவதற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை ஆஸ்திரேலியா தன்னுடைய மற்ற டிஃபென்ஸ் தேவைகளுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால ஆகஸ் ஒப்பந்தம் நிறைவேற வாய்ப்பு இல்லை அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஆனா தற்போது ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியாவுக்கு இடையே அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்குவதற்கு இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா சீனா ஆதிக்கத்தை இந்திய பெருங்கடல் பகுதியில எதிர்கொள்ளும் நாடுகள். இந்த இரு நாடுகளும் இணைந்து நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்களை உருவாக்குனாங்கன்னா அது இரு நாடுகளுக்கும் மிகப்பெரிய அளவுல நன்மை பெயர்க்கும். அது மட்டும் இல்லாம அமெரிக்கா மற்றும் UK போன்ற வல்லரசு நாடுகளுக்கு ஆஸ்திரேலியா ஒரு சரியான பதிலடி கொடுத்ததாகவும் இருக்கும். பார்க்கலாம் இரு நாடுகளும் இணைந்து அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்குறாங்களா இல்ல ஆஸ்திரேலியா அமெரிக்காவுடைய பழைய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை வாங்குறாங்களா அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.